நீங்கள் யாராவது கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா மோட்டோ இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹை கைஸ், ஐம் ஷிவின் ஃப்ரம் ஜேசி ஒரிஜினல்ஸ் கிளாத்திங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் அப்பேரல் ஹோல்சேல் பற்றி தான் பேச போகிறோம். பிளாங்க் அப்பேரல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்மெண்ட் எந்த டிசைன் லோகோ பிரிண்ட் இல்லாமல் வர்றதுக்கு பேர் தான் பிளாங்க்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளைனாக இருக்கிறதுக்கு பேர் தான் பிளாங்க் அப்பேரல். பிளாங்க் அப்பேரல் எதுக்கு யூஸ், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது யாருக்கு யூசேஜ் ஆகும்னா, ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தங்களுக்கு தான் யூசேஜ் ஆகும். அதாவது ஒருத்தங்க பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று அவங்களாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வர்றதும் இருக்குது, இந்த மாதிரி பிளாங்க் அப்பேரல் யூஸ் பண்ணியும் பண்ணுறதும் இருக்குது. இதோட டிஃப்ரென்ஷியேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனா நீங்கள் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் அதோட ஃபிட்டு, டெக் பேக், அதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்களாக போய் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி நீங்கள் அதோட ரிசல்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால என்ன யூஸ்னால், சம் நாலேஜை வந்துட்டு உங்களுக்கு கெயின் பண்ணிக்க தான், ஒரு எக்ஸ்ப்ளோர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே பிளாங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, எந்த ஃபிட், எந்த மாடல்ன்றது நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற பிளாங்க் அப்பேரல்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்ணி உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் இது பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை பிளாங்க் அப்பேரல்ஸ் போகிறது பெஸ்ட். ஏன்னா அதோட பெனிஃபிட்ஸ் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்காது, ட்ராவலிங் இருக்காது, எந்த இதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதாவது ஒரு பிளாங்க் அப்பேரல் வச்சுருக்கவங்ககிட்ட இருந்து நீங்கள் டைரெக்டாக பை பண்ணுறதுக்கு பேர் பிளாங்க் அப்பேரல். அவங்ககிட்ட டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். பை பண்ணி உங்களுக்கு ஏற்றதை வந்துட்டு உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் பிராண்ட் லோகோவை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்னது பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். இப்போது நீங்கள் ஒரு கிளாத்திங் பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் பர்சன்லேருந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி வரை கஸ்டமைசேஷன் கேட்க சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு டிஎம் பண்ணுறாங்க, எனக்கு இந்த கஸ்டமைசேஷன் வேணும்னா, உங்களால் ஈஸியாக பிளாங்க் அப்பேரல் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பண்ணி கொடுக்க முடியும். அதே ஒரு 10 பீஸ் கேட்டாலுமே உங்களால் பண்ணி கொடுக்க முடியும். இதே நீங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ணுறப்போவே நீங்கள் வந்துட்டு பிரிண்டடோட தான் ப்ரொடக்ஷன்லாம் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு பிரிண்டிங்லாம் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வந்துட்டு கட் ஆகிற ரொம்ப சான்சஸ் இருக்குது. உங்களால் வந்து திருப்பி ப்ரொடக்ஷன் பண்ணுனா உங்களுக்கு காஸ்ட் லாஸ்ட் ஆகும். காஸ்ட் லாஸ்ட்டில் தான் போய் முடியும். அதனால நீங்கள் பிளாங்க் அப்பேரல் சூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு பெனிஃபிட், காஸ்ட் ரிடக்ஷன் ரொம்ப கட் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். வேஸ்டேஜ்னால் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வருவோம், ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிற மாதிரி வருவோம். நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்து டிசைன்லேருந்து உங்கள் பிராண்ட் லோகோலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் எடுத்ததுமே ஒரு டைரெக்டாக எங்கே போவாங்கன்னா கட்டிங் போவாங்க. கட்டிங் போனதுக்கப்புறம் டிசைன் பிரிண்டிங்க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிச்சிங்கில் வரும். அதனால் நீங்கள் டிசைன்ஸ் முன்னாடி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைனை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியும் இது பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கேஜ் பண்ணி உங்களுக்கு டெலிவரி ஆகும். அதனால் உங்களுக்கு வேஸ்டேஜ், அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்கள் பிராண்டு க்ரியேட் பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அந்த டிசைனர் அந்த நீங்கள் அந்த ஸ்டோரியோ ஏதோ ஒன்று வந்துட்டு மார்க்கெட்டில் ரீச் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ணியிருந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே வேஸ்டேஜ். அதாவது சேலில் வந்து உங்களுக்கு ட்ராப் கன்ஃபார்மாக இருக்கும். இதே நீங்கள் பிளாங்காக எடுத்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த கரண்ட் லைவில் இருக்க ட்ரெண்டு வந்துட்டு உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அதாவது ஒரு 10 டிஷர்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கரண்ட் லைவில் இருக்க டிசைனிங்கை உங்களால் ட்ராப் பண்ண முடியும். அதனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதே நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்கள் டிசைனுக்கும் பிளாங்க்லேருந்து அந்த ட்ரெண்டில் இருக்க டிசைனுக்கும் கொண்டு வரதுனால உங்களால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதனால இந்த நீங்கள் ஒரு டிசைனை வந்து கொண்டு வந்து பண்ணுறதுனால ஸ்டார்டிங் கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த ஸ்டேஜை கட் பண்ணிட்டு பிளாங்க் அப்பேரல்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு
ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஈஸியாக சேல்ஸை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு பெஸ்ட் பிளாங்க் யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா கொஞ்சம் பர்சன்ட் பிளாங்க் மினிமல் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் வேர் அந்த ஒரு டிசைன் ஃபாலோ. உங்களால் போத்தும் கொண்டு வர முடியும் இந்த பிளாங்க் அப்பேரல் யூஸ் பண்ணி. இதே நீங்கள் ப்ரொடக்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட என்ன ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன டிசைன் கொடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டுமே வச்சு உங்களால் சேலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதே நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய பீக்கில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபாலோவர் உங்களோட ஜென்யூன் கஸ்டமர்ஸ் அதை பை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கறனால நீங்கள் பிளாங்க் அப்பேரல் போகிறது வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட். அதாவது நீங்கள் வந்துட்டு பிளாங்க் அப்பேரல் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேஜில் வேணாலுமே அதை வந்துட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இதே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனாக நீங்கள் ஒரு ஓன் பிராண்டை கொண்டு வந்து ஓன் டிசைனை கொண்டு வரீங்கன்னா அந்த டிசைன் வந்து அந்த ட்ரெண்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை டம்ப் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் அதுலேருந்து நீங்கள் அடுத்த டிசைனுக்கு வரதுனால இதனால உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் சரி லாஸஸும் ரொம்ப வந்துட்டு லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் பிளாங்க் அப்பேரல் போங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் பிளாங்க் அப்பேரல் ஹோல்சேல். அதாவது ஹோல்சேல்னா பல்காக வாங்குறதுனால உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் ரிடக்ஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு யூசேஜாக இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட், நம்ம புதுசாக ஜேசி ஒரிஜினல்ஸ் பிளாங்க் அப்பேரல்ஸ் கிளாத்திங் பிராண்டை வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்மளோட ஓன் பிராண்டும் நம்மக்கிட்ட இருக்குது. பிளாங்க் அப்பேரல்ஸ் அதாவது நியூவாக ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, நியர்லி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 பிராண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இப்போது கரண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யாராச்சும் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருந்தால் எங்கள் கூட நீங்கள் வந்துட்டு கொலாப் பண்ணிக்கலாம். ஆர் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால 2 பேருமே சேர்ந்து க்ரோ ஆகலாம். அதனால் அது ஒரு கம்யூனிட்டியாக ஒரு பில்ட் பண்ணிக்கலாம் சான்சஸ் இருக்குது. நீங்கள் யாராவது ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள் ஜேசி ஒரிஜினல்ஸ்க்கு. நாங்கள் ஃபுல் சப்போர்ட், அதாவது ப்ரொடக்ஷன்லேருந்து பேக்கிங் வேறு நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் என்ன வீடியோ போடணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு டேட் கலெக்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.